வெல்கம் டு மவுண்ட் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 15 அண்ட் ஆர்டிக்கல் 324 இருந்து 329 வரையும் நம்ம தேர்தல் ஆணையத்தை பற்றி படிக்கிறோம். அதனால் அது வந்து என்ன பாடி? கான்ஸ்டியூஷனல் பாடி. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ அதை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 25th January 1950 அந்த டேவை தான் நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்ணுறோம்னா நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். வாக்காளர் தினம்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் இருக்குது. அதாவது வெறும் தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருப்பாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இருப்பாங்க. பட் ஆஃப்டர் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1989 இப்போ 3 மெம்பர் பாடியாக இருக்குது. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க. The Election Commission of India is an autonomous constitutional body responsible for administrating union and state election process in India. So இவங்க தான் வந்து election process in state and unionல கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்னெல்லாம் எலெக்ஷன் இருக்கோ, பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், இது எல்லாமே யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. வேறஸ் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க, பஞ்சாயத், முனிசிபாலிட்டிலாம் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் லோக்கல் பாடிஸ் மற்ற எல்லா எலெக்ஷன்ஸுமே யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன். எப்போ அதை கான்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னா 25th January 1950. ஸோ அந்த டே தான் நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்ணுறோம்னா நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. நெக்ஸ்ட், the body administrates elections on என்னென்ன எலெக்ஷன்ஸ் இப்போ தான் பார்த்தோம், லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் இந்தியா அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இன் த கண்ட்ரி. இதெல்லாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தேர்தல் ஆணையம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. வேறஸ் இட் இஸ் நாட் கன்சர்ன்ட் வித் த எலெக்ஷன்ஸ் டு பஞ்சாயத்ஸ், முனிசிபாலிட்டிஸ். இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சரி இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், 324 ஆர்டிக்கல் 324 இருந்து ஆர்டிக்கல் 329 வரையும் தான் இந்த எலெக்ஷனோட கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் இது என்ன பார்ட்னு பார்த்தோம். Part 15 of the Indian Constitution talks about ECI, Election Commission of India. Articles 324 இருந்து 329. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் 324 பாருங்க. இதுதான் வந்து அதாவது இண்டிபெண்டா எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சூப்பர் இன்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பி வெஸ்டட் இன் த எலெக்ஷன் கமிஷன். ஓகே, அண்ட் ஆர்டிகல் 325. இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கணும். பிகாஸ் மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆர்டிகல் 325 பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து இன்எலிஜிபிள் ஆக்கிடக்கூடாது. ஆன் பேஸ் ஆஃப் தேர் ரேஸ், ரிலிஜன், கேஸ்ட், செக்ஸ், அதை வச்சு அவங்க இன்எலிஜிபிள் பண்ணிடக்கூடாது. அதை சொல்கிற ஆர்டிகல் தான் 325. நோ பர்சன் டு பி இன்எலிஜிபிள் ஃபார் இன்க்ளூஷன் இன் or to claim to be included in a special electoral roll on grounds of religion, race, caste or sex. Next, Article 326, very important article. Elections to the House of People and to the legislative assemblies of state to be based on adult suffrage. இந்த adult suffrage தெரியுதா? அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை. யாருக்கெல்லாம் 18 years ஆயிருக்கோ, 18 years கம்ப்ளீட் ஆயிருக்கோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்? எலெக்ஷனில் ஓட்டு போடலாம். ரைட் டு ஓட் இருக்கு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 21 years ஆனால் தான் நம்மளால ஓட்டு போட முடியும். பட் அந்த 21 yearsலேருந்து குறைச்சி 18 yearsஆ மாற்றினாங்க. யாரோட பீரியட்லனா ராஜீவ் காந்தி பீரியடில். எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. இது எப்போ எஃபெக்டில் வந்திருக்கும் அப்படின்னா இந்த இயர் 1989 வந்திருக்கும்.
ஓகே, அப்போ கேட்பாங்க வயது வந்தோர் வாக்குரிமை, அதாவது அடல்ட் சஃப்ரேஜில் 21 இயர்ஸில் இருந்த ஓட்டிங் ஏஜ் வந்து 18 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ திஸ் ஒன் ஆர்டிகல் 326. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 327 பார்த்தீங்கன்னா power of parliament to make provision with respect of election to legislature. So இது வந்து பார்லிமெண்டோட power of parliament. Okay, next article 328 power of legislature. இது வந்து power of parliament, இது வந்து power of legislature of a state to make a provision with respect to the election to such legislature. Next article 329 வந்து கோர்ட் வந்து எந்த விதமான தலையீடும் இதில் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த எலெக்ஷனில் பார் டு இன்டர்ஃபியரன்ஸ் பை கோர்ட்ஸ் இன் எலக்டோரல் மேட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதை கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டாங்கன்னா ஓகே 326 அடல்ட் சஃப்ரேஜ், ஆர்டிகல் 325 ஓகே அதை வந்து இன்எலிஜிபிலிட்டி பண்ணக்கூடாது, ஆர்டிகல் 328 பவர் ஆஃப் தி ஸ்டேட், சாரி பவர் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். ஓகே, அதுதான் 29 அப்படின்னா bar of interference by the courts in electoral matters. Okay, this is about constitutional provision. Finally, see இது வந்து part 1 of the election commission of India. நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு 5 to 6 பார்ட்ஸில் உங்களுக்கு election commission of India பற்றி சொல்லி தருவேன். ஸோ இதில் பார்க்கலாம். Originally the commission had only one election commissioner பார்த்தோம். யார் அந்த ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க எலெக்ஷன் கமிஷனர் இருந்தாங்க. சாரி, see originally the commission had only one election commissioner, but later the election commissioner amendment act in the year 1989 ல என்ன மெம்பர் பாடி ஆயிடுச்சு? மல்டி மெம்பர் பாடியா ஆயிடுச்சு. presently it consists of ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் and 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஞானேஷ் குமார், அண்ட் நம்மளோட அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஒன்று டாக்டர் சுக்பீர் சிங் சந்து அண்ட் அனதர் ஒன் இஸ் டாக்டர் விவேக் ஜோஷி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நிறைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்கலாம். அவங்க கொண்டு வந்த ஆப்ஸு, இவிஎம்னா என்ன, விவிபேட்னா என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இன்னைக்கு உங்களுக்கான கொஷின் என்னன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் யார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.